சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளுக்கு முன்னால அவன் பாஸ்டர் போட்டாடி சண்டை போட்டுக்கிறான். ஐயோ, இங்க சமாதானம் கிடைக்கும், வீட்டுல தான் என் புருஷன் போனாடி சண்டைனா இங்க வந்தாலும் இங்கேயும் சண்டை போட்டுக்குது, நான் ஏன் எங்க சர்ச்சுக்கு வரணும் போயிடுறான். அல்லேலூயா சொல்லுங்கடா, அல்லேலூயா சொல்லுங்கடா. எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, உனக்கு தந்த ஊழியத்தை துளைத்திருக்கிறாயோ? உனக்கு தந்த கிருபைகளை, வரங்களை, தரிசனங்களை, அபிஷேகத்தை துளைத்திருக்கிறாயோ? இன்றைக்கு நீங்கள் தேடுங்கள், கர்த்தர் திரும்ப உங்களுக்கு அதை தர வல்லவராயிருக்கிறார். ஆத்துமாக்களை தொலைத்து, ஊழியத்தை தொலைத்து, சபையை தொலைத்து, கிருபைகளை தொலைத்து, அபிஷேகத்தை தொலைத்து, ஆமா கர்த்தர் தந்தவைகளை துளைத்திருப்பாயானால் இதை கர்த்தர் சொல்றாரு, தேடு, அவையை நான் திரும்ப உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுவோமே. பக்கத்துல சொல்லுங்க, தேடுங்கள். ஆமென். நாம் துளைத்தவைகளை தேடுவோம். ஆமென் சொல்லுவோமே. துளைத்தவைகளை தேடுவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உன்னத பாட்டுல 3ஆம் அதிகாரத்தின் 1 வசனம் 2 வசனம் 4 வசனம் வாசித்தீங்கன்னா அதுல உன்னத பாட்டு 3:1 ஆமென், ஆத்ம நேசரை தேடினேன். ஏன் தேடினா? தொலைச்சிட்டா. அல்லேலூயா, தொலைச்சிட்டா. கூட இருந்த ஆமா அவளை நேசித்தவர் ஆத்ம மனநேசர். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை, அப்படிப்பட்ட உன்னதமானவரை அவர் தேடி வரும்போது கதவை தட்டுறாருங்க, திறக்கிறதுக்கு மனசு இல்லைங்க. அல்லேலூயா. அவர் தேடி வந்து கதவை தட்டுகிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன். நம்முடைய ஆண்டவர் ஆமா அன்பு நிறைந்தவர். நீ அனுமதி இல்லாம உள்ள வர மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் ரொம்ப ஜென்டில் காட். அவர் எங்க சர்ச்சில் ஒரு பாப்பா ரட்சிக்கப்பட்டுருச்சு. அது சர்ச்சுக்கு வந்து ஒரே ஆட்டம், அது பயங்கர. அவங்க வீட்டுக்கு முன்னாலேயே வீட்டுக்கு முன்னால